நாம் பெந்தகோஸ்தே ஊழியத்தின் சாயலுக்குள்ளாகத்தான் இருக்கிறோம். எலியாவுக்கு ஒரு நல்ல ஒரு எலிசா கூட இருந்தான். எலிசாவுக்கு ஒரு நல்ல ஒரு வேலைக்காரன் இல்லை. அந்த வருத்தம் எலிசாவுக்கு இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எலியா செய்ய முடியாத பெரிய வேலைகளை எல்லாம் செய்தார். என்ன வேலை செய்தார்னா, முதல் ஊழிய பயிற்சியை ஆரம்பித்து திரளான தேவ மனிதர்களை தீர்க்கதரிசிகளின் கூடாரத்தை, தீர்க்கதரிசிகளின் பள்ளியை நிறுவி அநேக ஊழியக்காரர்களை முதல்ல ஏற்படுத்தி ஊழியத்திற்கு ட்ரைனிங் பண்ணுகிற ஒரு இடம் எங்கே இருந்ததுன்னா எலிசா தான் அப்படிப்பட்ட ஊழியத்தை முதல்ல ஆரம்பித்தார். பிரைஸ் காட். எத்தனை பேர் கேட்குறீங்க? நான் எப்போவுமே திருச்சபை மக்களை பார்த்து விசுவாசிகள் அப்படி நினைத்து பேசுகிறதும் கிடையாது, பார்க்கிறதும் கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே, நான் நினைக்கிறது என்ன தெரியுமா, நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ஒரு பிரமாண்டமான பண்ணையில் தேவனுடைய வேலையாட்களாக இருக்கிறீர்கள் என்று பார்த்து நான் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாருமே பொதுவாக ஒரு சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, ஒரு சபைக்கு வருகிறார்கள். அவர்கள் வந்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து மாதந்தோறும் பந்தியை அனுசரித்து இதை தொடர்ந்தேச்சியாக ஒரு சபைக்குள்ளே ஒரு பாரம்பரிய உணர்வோடு கூட வருகிறவர்கள் இன்றைக்கி அநேகர் உண்டு. அதில் அநேகருக்கு சில பெருமைகள் உண்டு. நான் இத்தனை ஆண்டுகளாக இந்த திருச்சபைக்கு வருகிறேன், இத்தனை வருடங்களாக நான் இந்த சபைக்கு வருகிறேன். ஆனால் தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் தொட்டதற்குரிய நோக்கம் உண்டு என்பதை அறிந்து கொள்ளாமல் சும்மா பேரளவிலே அநேகர் இன்றைக்கு திருச்சபைக்கு வருவது உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் தேவன் நமக்குள்ளே மாற்றி நம்மை சீசர்களாக தேவன் மாற்றுவாராக.